உறவோ உணர்வோ அடுத்தவர் வாழ்க்கையில் மூக்கை நுழைக்காது இருப்போமா? வளர்ந்து வரும் ஒரு இளம் நடிகை ஒரு ஆணுடன் கடற்கரையில் இருப்பது போன்ற ஒரு வீடியோ சோசியல் மீடியால வெளிவந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? அவர்கள் இருவரும் இல்ல அவங்க அப்பா மகள், இல்ல இல்ல அவங்க சூப்பர் ஜோடி, அதெல்லாம் இல்ல அவங்க அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்க இருவருக்குமான உறவை பல விதமா சொல்லி கமெண்ட்கள் வர ஆரம்பிக்குது. ஏன் அது அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்மளே அப்படித்தானே பேசுறோம், ஏன் பேசுறோம் அப்படின்னு. ஆஹ் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். இத பத்தி பேசும்போது எனக்கு உடனே என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? ஒரு சின்ன ஹைக்கூ கவிதை. இத பத்தி பேசும்போதுதான் மோட்டார் சைக்கிளில் செல்லும் அண்ணன் தங்கையை பார்த்துதான் சூப்பர் ஜோடி என்று சிலாகிப்பர் அப்படின்ற ஒரு ஹைக்கூ கவிதை நினைவுக்கு வருது. எங்கேயாவது ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க கணவன் மனைவி, இல்ல காதலர்கள், இல்ல அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு ஏத்துக்கிற மாதிரி ஒரு உறவு முறைக்குள்ள அவங்கள அடக்கி பொருத்தி பார்க்கிறோம். அவர்கள் அப்படித்தான் நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை ஒருவேளை அவங்க நம்முடைய அலுவலகத்திலோ அல்லது வகுப்பிலோ இருந்தா என்ன பண்ணிடுறோம், அவ்வளவுதான். நம்ம கூட எல்லாம் அவங்க டீ சாப்பிட வருவாங்களா, இல்ல இல்ல நம்ம கூட எல்லாம் அவங்க பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி மறைமுகமா அவங்களை கேலிக்கு கிண்டலுக்கும் உள்ளாக்குறோம். கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் என அனைத்து தளங்களிலும் ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆணும் பெண்ணும் இயல்பான நட்புறவை பெண்ணுறதுலயும் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பள்ளி கல்லூரி சுற்றுலா, வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு போவது, ஒரே வீட்டுல பிளாட்மேட்டா தங்குவது தொடங்கி விண்வெளிக்கு செல்ற வரைக்குமே பாத்தீங்களா, அனைத்து இடங்களிலும் ஆணும் பெண்ணும் பழகுவதற்கான சுமூகமான சூழல் இப்ப உருவாகி இருக்குது. இப்பவும் எதிர்பாலினத்தவர்களை ஒருவரோடு ஒருவர் சகஜமா பழகிறத பார்த்து ஒருவர் ஒட்டியே தீரவே வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை சரியான பூமர் அங்கிள் அப்படின்ட்டு போயிடுவாங்க 2K கிட்ஸ். தற்போதைய 2K கிட்ஸின் ரிலேஷன்ஷிப் பெரும்பாலும் மேக் ஆர் பிரேக் என்பது போல வேகமா தொடங்கி சட்டென முடிஞ்சிருது. எனவே ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது அதுக்கு லவ், ஃப்ரெண்டு, பெஸ்டி என பெயர் வச்சு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சிக்கி கொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத வரைக்கும் அந்த உறவுக்கு சுதந்திரமாகவும் அவர்களாகவும் இருக்க முடியும். மேலும் அந்த உறவுக்கு பெயர் வைக்கிறதுன்றது இந்த சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடுற மாதிரி ஆயிடுது. இருவருக்குள்ளும் தங்கள் உறவு குறித்த ஒரு தெளிவு வந்த பிறகு அந்த எந்த வகையான உறவு என்பதை அவர்களே தெரிவிக்கட்டும். சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சமும் தொடர்பில்லாத நாம ஏன் அதுல மூக்கம் நுழைக்கணும்? காய்கறி சந்தையில பாக்குற ஒரு முகம், தினமும் பேருந்து நிறுத்தத்துல கடந்து செல்ற ஒரு முகம், சைக்கிள்ல பள்ளிக்கு போகும்போது தையல் மிஷின்ல இருந்து தலையை தூக்கி பார்த்து புன்னகைக்க ஒரு முகம், ரயில் பயண நட்பு, இப்படி அடுத்த கட்டத்துக்கு நகராத ஆனா நம்ம மனசுல சிறு தாக்கத்தை ஏற்படுத்துற பல நபர்களை நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த உறவுக்கெல்லாம் என்ன பெயர்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிச்சயம் நம்ம இடத்துல பதிலே இருக்காது. ஏன்னா அது ஒரு உணர்வு மட்டும்தான். தங்களுக்குள்ள என்ன உறவு முறை இருக்கு, அந்த உறவின் எல்லை எது என்பது சம்பந்தப்பட்ட இருவர் மட்டுமே தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர்களை ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது தான் நமக்கான மாண்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எவ்ரி ரிலேஷன்ஷிப் டஸ் நாட் நீட் அ டேக், லெட் லைவ். பை.